இறையருள் அமிர்தம். அதை அருளிய எமது குருவின் பாதம் பேரமிர்தம். ஒரு சிறந்த குருவை நீ அடைந்தால் அது உமக்கு எல்லையில்லா பரமானந்தத்தையும் இறைவனையும் வழங்கும் என்பதற்கு எமது குருவை நான் சாட்சியாக வைத்திருக்கிறேன். அவருடன் ஆசி எம்மை இன்று வரை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அவர்களுக்கு எனது பரிபூரணமான அன்பையும் எமது பக்தியும் அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். இறைவன் எமது வாழ்வில் நிகழ்த்திய எண்ணற்ற அற்புதங்களை நான் அறிந்து இன்னும் ஆனந்தத்தில் திளைத்து கொண்டிருக்கிறேன். அவைகளையெல்லாம் நான் தொகுத்து கடைவிரித்தேன். கொள்வார் கொள்ளட்டும் என்று. அது பரிபூரணமான ஆனந்த நிலை. அது இப்பிறவிக்கு எமக்கு போதுமானதாகவே இருக்கிறது. நான் அதையெல்லாம் மறந்த நிலையிலே இருந்தேன். எப்பொழுதெல்லாம் எமக்கு அது தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை நான் திரும்பி பார்க்கிறேன். இன்னும் நான் வெளியே சொல்லாத நிறைய ரகசியங்களை நான் உள்ளே வைத்திருக்கிறேன். எமக்கு தோன்றும் பொழுதெல்லாம் ஒவ்வொன்றாக நான் வெளிப்படுத்தி எமது உள்ளத்தில் இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டிருக்கிறேன். காரணம், அது எமக்கு பாரம். அது இவ்வுலகிற்கு நான் வழங்க வேண்டிய எனது அனுபவம். ஆகவே ஒவ்வொரு முறையும் நான் இதை வெளிப்படுத்தும் போதெல்லாம் நான் ஆனந்தத்தில் திளைத்து போகிறேன். அது எமக்கு சொந்தமானதில்லை. நீயும் இதுபோல் கிட்டாத ஒரு பரம்பொருளின் ஆசியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அவ்வனுபவம் எமக்கு மிக பெரும் ஆனந்தத்தை வழங்கியிருக்கிறது. அதில் இருக்கும் ரகசியம், எமக்கு இறைவன் பரிபூரணமான பொக்கிஷத்தை வழங்கியிருக்கிறார். அது மிக பெரும் ரகசியம். அது உயர்ந்த ஆற்றலான இறைவனை நாம் எளிதாக பெறக்கூடிய ரகசியம் அதுவென்று நான் அறிவேன். எமது வார்த்தையிலும் எமது சிந்தனையிலும் எமது மூச்சிலும் என் உடலெல்லாம் பரவி ஓடிக்கொண்டிருக்கும் எனது குருதியிலும் என் உடலில் அணுவணுவாய் இருக்கும் இறையாற்றலும் எப்பொழுதுமே ஓம்காரத்தை அது முழங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் நான் எப்பொழுதுமே ஒரு நொடி பொழுது கூட குறையாமலும் ஒவ்வொரு நொடியும் நான் அதில் கரைந்து திளைத்து கொண்டிருக்கிறேன். அந்த ஓம்காரத்தில் நான் கரைந்தேன் என்று தான் சொல்ல முடியும். ஒரு நாள் நான் எனது அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுது நான் அமர்ந்திருந்தேன். திடீரென்று எமது சிரசினுள் பிரணவம் என்பது எல்லையில்லா தன்மையுடன் முழங்கியது. ஒரே நேரத்தில் பல ஆயிரம் பேர் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஒரு நாதமாக உச்சரித்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சப்தம் கேட்டது. அது கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது. அந்த நொடியிலிருந்து இன்று வரை அந்த சப்தம் சிறிது சிறிதாக மறைந்து கடைசியில் ஒரு மிக பெரும் அற்புதமான ஒரு சக்தியாக மாறி அது தனது உண்மையான நாதத்தை வெளிப்படுத்தியது. அதற்கு பதிலாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான வாத்தியங்கள் ஒரு சேர இசைத்தால் எப்படி ஒரு சப்தம் தோன்றுமோ அப்படி ஒரு சப்தம் தோன்றியது. அப்பொழுது இறைவன் கூறியது, இதுதான் ஓம்காரம் என்று. அது நாம் கேட்கும் ஓம்காரம் போல் இல்லை. அது முற்றிலும் வேறுபட்டது. அதை சரியான முறையில் கையாள வேண்டும். அதற்கு ஒரே ஒரு மூலம் பக்தி மட்டும்தான். உமது சரணாகதி தத்துவத்தை நீ அங்கே பிரயோகித்தால் அது உம்மை தாளாட்டி சீராட்டி பிரம்மத்திடம் உன்னை அழைத்து சென்று உன்னையும் அது பிரம்மமாக்கும். அது பெரும் ரகசியம். அதனை இறைவன் எமக்கு வழங்கியிருக்கிறார். இப்பொழுது உங்களிடம் நான் அதை கூறும் பொழுது என் நரம்பெல்லாம் வெடித்து சிதறுகிறது. அதை நான் மலை போல் இமயத்தை போல் அந்த ரகசியங்களை எல்லாம் நான் ஒவ்வொன்றாக பெற்று முன்னால் அங்கே மலை போல் குவித்து வைத்திருக்கிறேன். அதை நான் பிறருக்கு விநியோகிப்பேன். அதை அள்ளி அள்ளி அனைவருக்கும் கொடுப்பேன். நான் பைத்தியம் போல் பித்தனை போல் ஆடி பாடி மகிழ்வேன். காரணம், எமக்கு கிடைத்ததையெல்லாம் நான் பிற ஜீவராசிகளுக்கு கொடுத்து ஆனந்தமடைவேன். நான் செல்லும் வழியெல்லாம் இருக்கும் நாய்களெல்லாம் வந்து எம்மை வணங்கிச் செல்வதை நான் கண்டு பெரும் ஆனந்தம் அடைந்திருக்கிறேன்.
சிந்திக்க அறிவில்லாத ஒரு ஜீவராசிகள் கூட என்னை நேசிக்கிறது என்றால் இறைவன் என்னுள்ளே பரமானந்தத்துடன் நடனமாடிக்கொண்டிருக்கிறான் என்றுதான் நான் என்னை உணர்ந்து கொள்கிறேன். அந்த நிலை உமக்கும் வரட்டும். இதை பேசும் பொழுது என்னை நான் மறக்கிறேன். இவ்வுலகம் எமக்கு பேரொளியை காட்டுகிறது. இந்த பிறவி பயனுள்ளதாகவும் நான் எதற்காக இப்பிறவி எடுத்தேனோ என்பதை நான் எண்ணி எண்ணி ஆனந்தமடைகிறேன். எத்தனையோ பேர் நிம்மதிகளற்று இறைவனை தேடிக்கொண்டிருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். காரணம், நானும் அப்படி இருந்தவன்தான். ஆனால் நான் பிறப்பிலிருந்து இன்று வரை ஒன்றை மட்டுமே நேசித்திருப்பதால் என்றோ அதனை பெற்றுவிட்டேன் என்றுதான் உரைக்க வேண்டும். எத்தனை அற்புதங்கள், அற்புதமான மலர்கள், உயர்ந்த மலைகள், அருமை எண்ணற்ற சக்திகளை இவ்வுலகிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் பரம்பொருளின் ஆசி, அன்பான உலகம், மனிதர்கள், அன்பின் சொரூபமாக இருக்கக்கூடிய இயற்கையின் பேராற்றல்கள் இன்றும் உமக்கு அது மிக பெரும் ஆசியை வழங்கி கொண்டிருக்கிறது. நான் அதனை எல்லாம் இறைவனாகவே காண்கிறேன். ஒரு தண்ணீர் அருந்தும் பொழுதும் கூட அதில் கிடைக்கும் சுகம் இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறேன். இறைவா, நீ என்னை ஏற்றுக்கொண்டு இந்த அமிர்தமான இந்த நீரை எனக்கு வழங்குகிறாய் என்று நான் நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு செயலும் இந்த உலகம் எமக்கு உதவும் பொழுதெல்லாம், எமக்கு ஆனந்தம் கொடுக்கும் போதெல்லாம் அது உன்னால் நிகழ்த்தப்படுகிறது என்று எமது பக்தியை வெளிப்படுத்துவதுதான் இதன் ரகசியம். அதை நான் ஒவ்வொரு நிமிடமும் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் பேசுபவர்களிடமெல்லாம் நான் அன்பை பொழிகிறேன். அவர்களை நேசிக்கிறேன். காரணம், அவர்களை நேசிப்பது நான் பரம்பொருளை நேசிப்பதாகவே எமக்குள் உறுதி கொண்டிருக்கிறேன். அதனால் எல்லா ஜீவராசிகளையும் நான் அன்புடன் நேசிக்கிறேன். ஆகவே நீயும் அந்த ஆனந்தத்தை பெற வேண்டும். என்னால் அந்த பரமானந்தத்திலிருந்து என்னை வெளிக்கொண்டு வரக்கூட முடியவில்லை. காரணம், அது ஆனந்தமல்ல, பரமானந்தம். அந்த நிலை பிரம்மத்தை அடைந்தவர் அடைய முடியும் என்பது எமக்கு தெரியும். ஆம், இறைவன் என்னை நேசிப்பதனால் நான் அதனை அடைந்தேன் என்றுதான் கூற முடியும். ஒரே ஒரு முறை நீ இறைநாமத்தை பரிபூர்ணமான பக்தியுடன் சொன்னால் அதுவும் உமக்கு எளிதாக கிடைக்கும். எமது வாழ்க்கையில் இறைவன் என்னை நேசித்தார், என்னை அன்பு செய்தார், நானும் அதனுடைய அருளை பெற்றேன் என்பதற்காக ஒரு நிகழ்த்தப்பட்ட ஒரு மிக பெரும் அற்புதத்தை நான் இங்கே உங்களுக்கு வழங்குகிறேன், கடைவிரிக்கிறேன். உங்களிடம் அதை சொல்லி நான் ஆனந்தத்தில் திளைக்கப் போகிறேன். காரணம், இதை கேட்ட நீயும் அதை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். நான் வேலையும் நிமித்தமாக இங்கிருந்து திருச்சி செல்ல வேண்டியது இருந்தது. அங்கே நான் ஒரு வாரம் தங்க வேண்டும். எமக்கு அது ஒரு சிரமமாக தோன்றும். ஏனெனில் நான் எப்பொழுதுமே நான் இருக்கும் இடத்தில் இருக்கும் இறைவனான மகாகாளியை பூஜித்து கொண்டே இருப்பேன். அதற்கு ஒரு வாரம் என்னால் செய்ய முடியவில்லையே. நான் அந்த ஒரு நிழலில் இருந்து நான் ஒரு வாரம் வேறொரு இடத்திற்கு செல்கிறேனே என்ற வருத்தம் ஏற்பட்டாலும் எல்லையில்லா பரம்பொருளான நாராயணன் அங்கே துயில் கொண்டிருக்கிறார். நான் எப்பொழுதுமே நான் மறவாத நிலையை பெற்றவன். நாராயணன் எமது தந்தை. நான் சிறுவயதாக இருக்கும் பொழுதும் கூட நாராயணன் அருகில் நான் சென்று படுக்க வேண்டும். அவர் படுத்து அவன் மேல் என் கைகளை இட வேண்டும். அவர் மார்போடு என் காதை வைத்து நான் அழுத்தி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நான் கற்பனை செய்ததுண்டு. ஆகவே அவரை காண முடியும் என்ற எண்ணத்தில் எமது பயணத்தை மேற்கொண்டேன். ஒவ்வொரு நாளும் எமது பயிற்சி வகுப்புகள் அங்கே முடியும். அது காலை 9 மணியிலிருந்து மாலை வரை இருக்கும். என்றாவது ஒரு நாள் நான் அவரை சென்று காண வேண்டும் என்ற எண்ணத்துடனே ஒவ்வொரு நாளும் நான் காத்திருந்திருக்கிறேன். 4-5 நாட்கள் முடிந்தது. அன்று எங்களை எல்லாம் அழைத்து, இன்று 3 மணிக்கே உங்களுடைய வகுப்பு முடிவதால் நீங்கள் செல்லலாம் என்றார். எமக்கு அந்த வகுப்பினை எடுத்துக்கொண்டிருந்த ஆசிரியர் கூறியதை கேட்டு நான் ஆனந்தமடைந்தேன். நானும் எனது நண்பரும் அங்கிருந்து வெளியே வரும் பொழுது அவரையும் எப்படியாவது அழைத்துச் செல்லலாம், தனியே விட்டால் அவர் வருத்தப்படுவாரே என்று நாம் இன்று ஸ்ரீரங்கம் செல்லலாமா என்று கேட்டேன். எமக்கு தலைவலிக்கிறது, நான் அறைக்கு செல்கிறேன், நீங்கள் வேண்டால் சென்று வாருங்கள் என்றார். எமக்கு மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டது. நாங்கள் நடந்து கொண்டு வந்திருக்கும் பொழுது அங்கே ஒரு பேருந்து வந்தது. பார்த்தால் அதில் ஸ்ரீரங்கம் என்றிருந்ததனால் மிகவும் ஆனந்தம் அடைந்தேன். இறைவன் எமக்காக அதனை அனுப்பியிருக்கிறார் என்று கற்பனை செய்து கொண்டு எமது புத்தகத்தை அவரிடம் கொடுத்து வேகமாக ஓடும் பேருந்தில் நான் ஏறி உள்ளே சென்றேன். அது பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருந்தாலும் எமது மூச்சு இறைத்தது.
என்னால் பேச முடியவில்லை. அந்த வேகத்தில் என்னையும் அறியாமல் எனது தந்தையை நினைத்து நான் ஓடி ஏறினேன். என்னால் நிற்கக்கூட முடியவில்லை. மாலை நேரம், பசியும் வேறு இருந்தது. நான் உள்ளே இருக்கும் கம்பியில் என்னை கொஞ்சம் சாய்த்து கொண்டேன். அருகில் உட்காருக்கு கூட இடமில்லை. இருப்பினும் என்னால் நிற்கக்கூட முடியாத நிலை இருந்தது. அடுத்த நிறுத்தம் வந்தது. சிலர் இறங்கினார்கள். நானும் எமக்கு ஜன்னலின் ஓரத்தில் ஒரு இருக்கை கிடைத்தது. இப்பொழுது உங்களிடம் நான் இதை கூறும் பொழுதும் கூட எனது மனக்கண்ணால் அதனை காண்கிறேன். அப்படியே சென்று அங்கு அமர்ந்தேன். கண்களை மூடினேன். எமக்கு வியர்த்து கொட்டியது. அந்த வெளியிருந்து வந்து அந்த ஜன்னலின் காற்று ஒன்று வந்தது. அது அப்படியே என்னை தழுவியது. அந்த தழுவிய காற்றில் நான் இறைவனை கண்டேன் என்று தான் கூற முடியும். ஒரு குளிர்ந்த காற்று எம்மை அப்படியே அணைத்தது. நான் மிகவும் மகிழ்ந்து போனேன். அதுவும் இறைவன் என்னை அணைப்பதாகவே நான் யோகித்து கொண்டேன். அப்பொழுது இறைவனே, என் மனத்தால் அவரிடம் சிலவற்றை கேட்டேன். இறைவா, உன்னை காண வருகிறேன். மிகவும் ஆனந்தம். நீ எமக்காக அங்கே துயில் கொண்டிருக்கிறாய். உன்னை பார்க்கும் பொழுது நான் கண்ணீருடன் உனது பாதத்தை தொழுவேன். உன்னை பார்க்கிறேன். எனது வேகம் உன்னை காண வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் மறந்து உன்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறது என்று நான் பரமானந்தத்தில் திளைத்திருந்தேன். அப்படி பேசிக்கொண்டிருக்கும்போது நான் மீண்டும் ஒரு வார்த்தை அவரிடம் என்னையும் அறியாமல் கேட்டுவிட்டேன். அது எமக்கு மிக பெரும் பயத்தை ஏற்படுத்தியது. இறைவா, நான் விசேஷமானவன். எனது தந்தை நீ. எம்மை எதிர்பார்த்ததை விட என்னை இங்கே கூட்டிச் சென்றிருக்கிறாய். நான் உம்மை காண ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன். நான் வரும்பொழுது நீ எமக்காக எப்படி அங்கே என்னை அருள் செய்வாய் என்று நான் அவரிடம் பேசினேன். அடுத்த நொடி ஒரு மிக பெரும் சப்தத்தை நான் உணர்ந்தேன்.